வணக்கம். இந்த ட்ரிலஜி கொஞ்சம் வித்தியாசமானது. நாட்டை விட்டு பிரிந்து போனவர்கள், ஆனால் இனிமேல் திரும்பி வருவோன்ற நம்பிக்கையே இல்லாமல் அங்கே வாழ்கிறவர்கள், அவர்களுடைய மனசில் என்ன இருக்கும், இதுதான் இந்த ட்ரிலஜி. இதில் 2 கதைகள் பார்த்தோம். முதல் கதை ஜெஃப்ரி ஆச்சரியனுடைய டோன்ட் ஸ்டாப் கோன்ற ஒரு கதை. அது பயங்கர த்ரில்லர் மாதிரி. சதாம் ஹுசேனுடைய அமைச்சரவையில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒருத்தர் அங்கே இருந்து விலகி அமெரிக்காவுக்கு பொலிட்டிக்கல் அசைலம் தேடி போன ஒரு ஆள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விமான கோளாறுனால பாக்தாதில் இறங்க வேண்டிய கட்டாயம் வந்தால் என்ன ஆகும், அதுதான் அந்த கதை. சரியான த்ரில்லிங் கதை அது. இரண்டாவது கதை மகத்தான தமிழ் எழுத்தாளரான அம்பை அவர்கள் எழுதிய வயது என்கிற கதை. வெறும் 25 வயசே ஆனால் ஒரு சின்ன பொண்ணு பார்க்க ஒரு 40-45 வயசான மாதிரி ரொம்ப முதிர்ந்த ஒரு தோற்றத்தோட முடியெல்லாம் நரைச்சி போயிருக்கா. என்ன காரணம்? தன்னுடைய நாட்டிலிருந்து ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவள் அப்படின்ற பழி சூட்டப்பட்டு அந்த நாட்டிலிருந்து கிளம்பி அரசியல் அகதியாக லண்டனுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறார். தன் நாட்டுக்கு திரும்பி போகவே முடியாத ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கையை பற்றியது ரெண்டாவது கதை. வயதுன்ற நெஞ்சை நெகிழ வைக்கின்ற ஒரு கதை. மூன்றாவது கதை ஈழ எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்களுடைய ஒரு கதை. கனடாவில் வசிக்கிறாரு. இந்த நாட்டை விட்டு பிரிந்து போய் தன்னுடைய நாட்டுக்கு இனிமேல் திரும்பி போக முடியுமா அப்படின்ற கேள்விக்கு பதிலே தெரியாமல் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழர்களினுடைய மன உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு கதையை அவர் எழுதியிருக்காரு. விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனைமரக் காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா அப்படின்ற அந்த பாடலை கேட்கிற போதெல்லாம் அந்த வலி நம்ம மாதிரி தாய்நாட்டிலேயே வசிக்கிறவங்களுக்கு புரியவே புரியாதுன்னு நான் நினச்சிப்பேன். உன்னை இன்னொரு முறை பார்க்க முடியுமா என்னுடைய நாடே என்ற கேள்வியோடு விலகி போனவர்கள் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்து தமிழர்கள். அதுலேயும் குறிப்பாக வயசானவங்க இருக்காங்க இல்லை, அவர்களினுடைய பிறந்ததிலிருந்து இளமையிலிருந்து நடுத்தர வயதிலிருந்து பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளை பறிகொடுத்து இல்லை பிள்ளைகளோடு சேர்ந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, அவங்க இன்னொரு முறை திரும்பி வர முடியுமா என்ற கேள்வியோடு எத்தனை இதயங்கள் ஏங்கி கொண்டிருக்கும். அப்படி ஏங்குகிற ஒரு இதயத்தை பற்றிய ஒரு கதை தான் இந்த ட்ரிலஜியில் நான் 3ஆவதாக படிக்க போகிற கதை. பொற்கொடியும் பார்ப்பாள், அதுதான் கதையினுடைய தலைப்பு. சோமசுந்தர புலவரின் பாடல் ஒன்றில் பால் குடம் சுமந்து கொண்டு ஒரு சிறுமி சந்தைக்கு போவாள். அவளுடைய மனம் கோட்டை கட்டும். தான் பாலை விற்று காசு சேர்த்து பணக்காரியாவேன். பட்டாடை உடுத்து நடக்கும்போது எல்லாரும் பார்ப்பார்கள். பாரும் பாரும் என்று அவள் தலை நிமிர்வாள். அப்போது பால் குடம் உடைந்து அவளுடைய கனவு கோட்டைகள் எல்லாம் சிதைந்து போய்விடும்னு ஒரு பாடல். அந்த பாடலில் நான் ரொம்ப ரசித்த வரிகள்: சுந்தரி போல் நானே சந்தைக்கு போவேனே, அரிய மலர் பார்ப்பாள், அம்புசமும் பார்ப்பாள், பூமணியும் பார்ப்பாள், பொற்கொடியும் பார்ப்பாள் என்று அந்த பாடலிலே ஒரு வரி வரும். இதில் பொற்கொடி என்கிற பேர் ரொம்ப அழகானது. அரிய மலர், அம்புசம், பூசணி இந்த பெயர்களெல்லாம் எங்கள் கிராமத்தில் இருந்தன. ஆனால் பொற்கொடி என்ற பெயரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த பெயர் கொண்ட ஒருவரை நான் சந்தித்ததும் இல்லை. கடைசியில் அப்படி ஒரு பேர் யாழ்ப்பாணத்தில் இல்லை. ஏன் இந்த உலகத்திலேயே அப்படி ஒரு பேர் இருக்க முடியாது, இது புலவரனுடைய கற்பனை மாத்திரம்தான் என்று நான் அதை விட்டுவிட்டேன். சமீபத்தில் கனடாவில் ஒரு விருந்தில் ஒரு அம்மையார் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார். என்னுடைய பெயர் பொற்கொடி என்று சொன்னார். என்னால் நம்பவே முடியவில்லை. 50 வருஷங்களாக தேடின ஒரு பெயரை நான் கனடாவிலே கண்டுபிடித்திருக்கிறேன். அந்த பெண்மணி சுவாரஸ்யமாக பேசினார். ஆகவே அவரை எனக்கு பிடித்து கொண்டது. திடீரென்று பல நாள் பழகியவர் போல என் பக்கம் திரும்பி, உங்களுக்கு ரேணுகாவை தெரியுமா? நான் அவருடைய அம்மா என்றார். எந்த ரேணுகா? லெப்டினன்ட் ரேணுகா, யாழ்ப்பாண கோட்டை முற்றுகை போரில் உயிர் துறந்த போராளி. என்னுடைய முகம் சாத்தி வைத்த கதவு போல இருந்தது. அவருக்கு மனசு தாங்க முடியவில்லை. கேளுங்கோ, என்ற புருஷன் வெளிநாட்டில் வேலை செய்தார். நான் ஒரு தமிழ் ரீச்சர். எங்கள் குடும்பம் சராசரி குடும்பம். 3 பிள்ளைகள் எனக்கு. மூத்தது மகன், 2வது ரேணுகா, கடைக்குட்டியும் மகள்தான். ரேணுகா என்பது இயக்கத்தில் அவளுக்கு கொடுத்த பேர். வீட்டு பேரை எப்போதும் மறந்து விட்டோம்.
நாங்கள் ஒற்றுமையாக எங்கள் பாட்டுக்கு சீவித்தோம். பக்கத்து வீட்டுக்கு நடராசன் வரும் வரைக்கும். அது யார் நடராசன்? அவனும் என்னுடைய மகள் வகுப்பு தான். படிப்பிலே கெட்டிக்காரன், ஸ்போர்ட்ஸிலும் அவன்தான் முதல். என்ற மகளுக்கு வாழ்க்கை லட்சியம் என்று ஒன்று இருந்தால் அது அவனை தோற்கடிப்பது. அவள் எப்போதும் எதிலும் இரண்டாவதாக வந்தது கிடையாது. போட்டி என்றால் நல்லது தானே, எதுக்கும் லிமிட் வேணும். அவன் இவளை சீண்டியபடியே இருப்பான். இவள் எப்பவும் ஆணுக்கு பெண் சமம் என்று அவனுடன் வாதாடுவாள். ரேணுகாவுக்கு என்ன வயது இருக்கும்? அப்போ அவளுக்கு 13 வயசு தான். ஆனால் துணிச்சலானவள். சைக்கிள் ரேஸில் அவள் ரொம்ப வலுவானவள். நடராசனுடன் தான் போட்டி போடுவாள். எப்போதும் தோற்பாள். எப்படியோ ஒரே ஒரு முறை வென்று விட்டாள். அதற்கு பிறகு அவனுடன் அவள் ரேஸ் ஓடவே இல்லை. அவன் எவ்வளவு கெஞ்சி பார்த்தும் அவள் மறுத்து விட்டாள். ஏன்? அவள் அப்படித்தான். கிடைத்த வெற்றியை திருப்பி கொடுக்க மாட்டாள். ஊரெல்லாம் நடராசன் ரேஸில் தோற்றுவிட்டார் என்ற கதை பரவிவிட்டது. ஒரு நாள் நடராசனுக்கும் இவளுக்கும் பெரிய வாக்குவாதம் வந்துவிட்டது. ஏச்சுப்பட்டு கொண்டினம். இவள் சும்மா இருக்க இல்லாமல் நடராசன் வீட்டுக்குள் உரிமை கொண்டு போனான். அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே பிடரியில் அடித்திருக்கிறாள். அவனுடைய தலையை சோத்து பிளேட்டுக்கு மேலே பிடித்து அடித்ததில் சோரெல்லாம் மூக்குக்குள்ளே போய்விட்டது. என்ன, 2 பேரும் விரோதிகளாகி விட்டார்களா? சிச்சி, அப்படி இல்லை. 2 நாள் தான். பிறகு பழையபடி சிநேகிதர்களாகி விட்டார்கள். அபாயகரமான எந்த விளையாட்டு என்றாலும் ரேணுகாவுக்கு உடனே சம்மதம். அதில் ஒரு த்ரில். மேஜையிலே கைவிரல்களை விரித்து வைத்து பிரெட் வெட்டும் கத்தியால் விரல்களுக்கிடையிலே மாறி மாறி குத்துவாள். நடராஜனும் செய்வான். யார் வேகமாக செய்ய முடியும் என்பதுதான் போட்டி. இவள் அப்படி குத்தியதில் ஒரு நாள் இடது கை பெரு விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையிலே கத்தி குத்தி ரத்தம் பாய்ந்தது. இவள் கொஞ்சமும் பயப்படவில்லை. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு போய் 4 தையல் போட்ட பிறகுதான் சரி வந்தது. சோதனை வந்தால் இரவிரவாக இருவரும் சேர்ந்து படிப்பார்கள். வரலாறு, கணிதம், தமிழ் இந்த பாடங்களில் இவள் தான் முதல் மார்க் வாங்குவாள். அவன் வேறு பள்ளிக்கூடம் என்றபடியால் அவர்களுக்குள் அந்த போட்டி இல்லை. சரி, எப்போது ரேணுகா இயக்கத்தில் சேர்ந்தார்? பொறுங்கோ வாரன், அவசரப்படுறியல். மாவீரர் அலெக்சாண்டரை பற்றி இவள் எழுதிய கட்டுரைக்கு முதல் பரிசு கிடைத்தது. அவள் சொல்லுவாள், பிள்ளைகளை தாய்மார்கள் வீரமாக வளர்க்க வேண்டும் என்று. அலெக்சாண்டரின் தாயின் படுக்கையில் பாம்புகள் இருக்குமாம். சிறுவயதிலிருந்து அலெக்சாண்டர் பயமில்லாமல் வளர்ந்ததினால்தான் உலகத்தின் பாதியை பிடித்து ஆட்சி செய்தானாம். 1988ஆம் ஆண்டு துவக்கத்தில் அவள் புத்தி அறிந்தாள். அடுத்து வந்த சில நாட்களுக்குள் அவளுக்கும் நடராசனுக்கும் இடையில் பெரும் சண்டை மூண்டது. கடைசியில் அவனோடு பேசுவதே நிறுத்திவிட்டாள். என்ன சண்டை? திலீபன் 5 அம்ச கோரிக்கை வைத்து 4 மாதம் முன்புதான் உண்ணாவிரதத்தில் இறந்து போயிருந்தான். நாடே கொந்தளித்த காலம் அது. இவள் 2 நாட்களாக சாப்பிடவே இல்லை. அவ்வளவு துக்கம். அந்த நேரத்தில் நடராசன், லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் போராடி செத்திருக்க வேண்டும். உண்ணாவிரதம் எதற்கு என்றான். அதுதான் அவளால் தாங்க முடியவில்லை. துரோகி துரோகி என்று பற்களை நெருக்கி கொண்டு அடிக்க போய்விட்டாள். அந்த சம்பவம் அவளை அடியோடு மாற்றிவிட்டது. பள்ளிக்கு போக அவள் மறுத்ததும் அப்போதுதான். ஏன்? பள்ளிக்கூடத்தில் அவளை 5 நாள் சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். அவள் படித்ததோ வேத பள்ளிக்கூடத்தில். ஒரு கட்டுரையில் அவள் இப்படி எழுதியிருந்தாள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவருக்கு தேவாலயம் எழுப்பினார்கள். இங்கே ஒரு உயிர் தன்னைத்தானே சிலுவையில் அறைந்து கொண்டது. அதற்கு யார் கோயில் எழுப்பப் போகிறார்கள் என்று எழுதிய பிறகு பள்ளிக்கூடத்திலிருந்து 5 நாளைக்கு சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவள் பள்ளிக்கூடம் போவதில் ஆர்வம் கேட்டுவிட்டது. கெமிஸ்ட்ரியில் முன்னெப்போதும் இல்லாத மாதிரி மோசமாக செய்தாள். நாங்கள் டியூஷனுக்கு ஏற்பாடு செய்தோம். பிப்ரவரி 26ஆம் தேதி டியூஷனுக்காக வெளிக்கிட்டாள். வாசலில் நின்று அம்மா போட்டு வாரேன் என்று 2 தரம் பெலுத்து சத்தம் போட்டாள். எனக்கு இடுப்பொடியிற வேலை. எரிச்சலுடன் சரி போ என்று கத்தினேன். அப்படி போனவள் பிறகு திரும்பவே இல்லை. நீங்கள் தேடினீர்களா? தேடாமல் என்ன பிரயோசனம்? 2 மணி நேரம் அவள் திரும்பவில்லை. அப்ப சின்னவள் இன்னும் நித்திரைப்பாயில் கிடந்தாள். படுக்கை சேலை சுருண்டு தொடக்கி கீழே போய்விட்டது. எழும்படி பிரம்மசக்தி என்று காலால் அவளை எத்தினேன். நித்திரை முறியாமல் எழும்பி கண்ணை கசிக்கி கொண்டு வந்தவள், அம்மா இன்றைக்கு அக்கா ஏன் 2 சட்டை போட்டுக்கொண்டு போறா என்றாள். நான் என்ன 2 சட்டை போட்டுக்கொண்டாளா என்ற ஐயோ ஐயோ என்று கத்தத் தொடங்கினேன். நெஞ்சு தண்ணி வத்தி போச்சுது. சின்னவளுக்கு 10 வயசு. அவளுக்கு என்ன தெரியும்? இவள் 2 சட்டை போட்ட நேர்காலத்துக்கே என்னிடம் வந்து சொல்லியிருந்தாள். அன்றைக்கு என் மகளை எப்படியாவது நான் தடுத்திருப்பேன். பிறகு அவளை தேடி பிடித்தீர்களா? 18 மாதங்கள் தேடினேன். நம்பிக்கையை நான் கைவிடவே இல்லை. கடைசியில் ஒரு நாள் செய்தி வந்தது. எங்களை வரும்படி செய்தி வந்தது. நான் கடைசி மகளை கூப்பிட்டு கொண்டு காட்டுக்குள்ளே ஓடினேன். சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த வழிகாட்டி முன்னுக்கு போனார். அடர்த்தியான பெரும் காடு, முள் மரங்கள்.
என்னுடைய மகள் தன்னந்தனியே எப்படி இந்த காட்டை கடந்திருப்பாள் என்று நினைத்த போது என் நெஞ்சு பதறியது. ரேணுகாவை கண்டதும் நான் திகைத்து போனேன். கருத்து போயிருந்தாள். முன்னிலும் ஆள் மெலிவு, ஆனால் உடம்பு வயர் போல முறுக்கி கிடந்தது. ஒட்டியானம் கட்டி துள்ளி திரிந்த பிள்ளை இடுப்பிலே ஒரு கிரனேடை கொழிவு வைத்திருந்தாள். ஓடி வந்து கட்டி பிடிப்பாள் என்று நினைத்தேன். அவள் ஒரு மூன்றாம் ஆளை பார்ப்பது போல் அப்படியே நின்றாள், அசையவில்லை. கடைசி மகள்தான் ஓடிப்போய் அவளை கட்டி பிடித்து அழுதாள். நான் அடக்க முடியாமல் விம்மியபடியே இருந்தேன். அவள் பேசிய ஒரே வாசகம், அம்மா அழுகிறது என்றால் உடனே திரும்பி போய்விடுங்கள் என்பதுதான். உங்கள் மகளுக்கு ஏதாவது கொண்டு போனீர்களா? வேறு புட்டும் சாம்பாரும் கொண்டு போயிருந்தேன். குடல் புட்டு அவளுக்கு ரொம்ப பிரியம். கோழிக்கால் போட்டு வைத்த சாம்பாரையும் கொண்டு போனேன். அதுவும் அவளுக்கு பிடிக்கும். ஒரு இரவு மட்டுமே தங்குவதற்கு எங்களுக்கு அனுமதி இருந்தது. என் பக்கத்தில் படுப்பதற்கு அவள் ஒம்பப்படவில்லை. நான் அவள் மனத்தை மாற்றி விடுவேன் என்று பயப்பட்டாள். அவளும் கடைசி மகளும் பட்சமாய் ஒரு தூரத்தில் தூங்கினார்கள். நானும் அவளுடைய கூட்டாளியும் இன்னொரு கூடாரத்திலே படுத்தோம். அந்த கூட்டாளியின் பெயர் பாமினி. அவள் கவிதை எழுதுகிற பெண் என்று நினைக்கின்றேன். கூடாரத்து சுவர் எங்கும் கவிதைகள் எழுதப்பட்டிருந்தன. பாமினி இரவு முழுக்க என்ற மகளின் துணிச்சலை பற்றியே பேசினாள். என் மகள் பயிற்சியில் ரொம்ப திறமையாக செய்ததால் குறுகிய நேரத்திலேயே படைக்கு தலைவியாக அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாளாம். என்ற மகள் அடிக்கடி சொல்லுவாளாம், எங்களுக்கு தேவை எதிரிகளினுடைய ஆயுதங்கள், துப்பாக்கிகள், குண்டுகள், கிரெனேடுகள், ரேடியோக்கள் எல்லாமே தேவை. கிரெனேட் என்றால் அவளுக்கு பைத்தியமாம். பந்து போல தூக்கி பிடித்து விளையாடுவாளாம். பின்னை கழற்றி கிரெனேடை மேலே எரிந்து அது திரும்பி வந்ததும் பின்னை சொருகி இடுப்பிலே அணிந்து கொள்வாளாம். கிரெனேடின் ஆயுள் 5 செகண்ட் தான். அது ஆயுள் தாண்டினால் உன் ஆயுள் போய்விடும் என்று என்னுடைய மகள் சொல்லி சிரிப்பாளாம். இவளுக்கு எங்கிருந்து இவ்வளவு துணிச்சல் வந்தது என்று நானே என்னை கேட்டுக்கொண்டேன். அடுத்த நாள் அதிகாலையில் நான் எழுந்தபோது என் மகள் அங்கே இல்லை. வேறு முகாமுக்கு போய்விட்டாள். என்னிடம் விடை கூட சொல்லவில்லை. விடை சொன்னால் அழுது விடுவாள் என்று அவளுக்கு பயம் இருந்திருக்கும். நான் அதுதான் அவளை கடைசியாக உயிருடன் பார்த்தது. யாழ்ப்பாணம் கோட்டை உங்களுக்கு தெரியும். போர்ச்சுகீசியர் கட்டியது. யாழ்ப்பாணத்தினுடைய மையம் அது. அங்கே இருந்துதான் எல்லா அளவுகளும் ஆரம்பிக்கும். 350 வருஷங்களுக்கு முன்னால் டச்சுக்காரர்கள் அதை போர்ச்சுகீசியரிடமிருந்து கைப்பற்றி கொண்டார்கள். அந்த முற்றுகை 107 நாளில் முடிவடைந்தது என்று நான் சரித்திரத்திலே படித்திருக்கிறேன். இந்த கோட்டையை சிங்கள இராணுவத்திடமிருந்து கைப்பற்ற தொடங்கிய யுத்தம் ஜூன் மாதம் 1990ஆம் ஆண்டு தொடங்கியது. பயிற்றுவிக்கப்பட்ட பெண் படை முதல் முறையாக இதிலே பங்கு கொண்டது. இதற்கு என் மகள்தான் தலைமை வகித்தாள். அவளுடன் 30 போராளிகள். கோட்டை மதிலை தாண்டி இவர்கள் உள்ளே பாய்ந்து விட்டார்கள். குண்டுகள் சரமாரியாக பொழிந்தன. அவளை தொடர்ந்து போன போராளிகளால் வியூகத்தை கடக்க முடியவில்லை. எல்லாரும் மாண்டு போனார்கள். என்ற மகள் அந்த இறுதி நிமிடத்தில் என்ன செய்தாளோ, என்ன நினைத்தாளோ தெரியாது. கடைசியில் என்ன நடந்ததென்றால், சிங்கள இராணுவம் போரின் உக்கிரம் தாங்க முடியாமல் வான் மார்க்கமாகவும் சுரங்கப்பாதை வழியாகவும் தப்பி வெளியேறிவிட்டது. திலீபன் இறந்த 3வது ஆண்டு நினைவு தினம் நடந்த அன்று கோட்டை விழுந்தது. இந்த போரும் சரியாக 107 நாட்களில் முடிவுக்கு வந்தது. அந்த வெற்றியை பார்க்க என் மகள் இல்லை. அவள் இறந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. போர் ஓய்ந்த நிலையில் எங்களை கோட்டைக்குள் போக அனுமதித்தார்கள். நானும் மகனும் மட்டும்தான் போயிருந்தோம். கோட்டை முற்றிலுமாக பிடிபட்ட போதிலும் போராளிகளின் சடலங்களை அந்தந்த இடத்திலேயே போட்டு வைத்திருந்தார்கள். எல்லாம் உரு தெரியாமல் போயிருந்தது. நாற்றம் காற்று முழுவதும் வியாபித்திருந்தது. என் மகளை தேடி நான் அலைந்தேன். சடலம் சடலமாக புரட்டினோம். முகங்கள் அழிந்து விட்டன. அதனால் வேறு உடல் அடையாளங்களை வைத்துத்தான் கண்டுபிடிக்க முடியும். இடது கையை மட்டும் குறிவைத்து தேடுவது என்று முடிவு செய்து கொண்டு தேடினோம். மதியம் சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் தேட துவங்கிய போது புது பிரச்சனை முளைத்தது. எங்களைப் போல பல தாய்மார்கள் அங்கே அலைந்தார்கள். எல்லாம் குழப்பமாயிருந்தது. ஒரு ஒழுங்குமுறையும் கிடையாது. திரும்பி திரும்பி சுற்றி சுற்றி வந்தோம். களைத்து போன நேரத்தில் ஒரு அழுகிய பிணம் கிடைத்தது. அது இளம் பெண்ணின் உடல். உயரம் பருமன் எல்லாம் பொருந்தி இருந்தது. இடது கையை ஆராய்ந்த போது இடது பெரு விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிலே பெரிய வெட்டுக்காயம் தென்பட்டது. 4 தையல் போட்டது வடிவாய் தெரிந்தது. ஐமிச்சத்துக்கு இடமே இல்லை. அதுதான் என் மகள். அதுதான் அவளுடைய உடம்பில் எஞ்சிய பாகம். 16வது பிறந்த நாளை என்றை கிளி காணவே இல்லை. உடலை என்ன செய்தீர்கள்? உங்களுக்கு மாத்திரம் ஒரு ரகசியம் சொல்லுவேன். இதை வேறு யாருக்கும் நான் சொன்னதில்லை. அவளுடைய வலது கை ஒரு கிரனேடை இறுக்க பிடித்தபடி இருந்தது. பின் இழுக்கப்படாத முழு கிரனேட். கிரனேடா?
என் மகன் அதை சோதித்துவிட்டு சொன்னான், இது போராளிகளினுடைய கிரேனேட் அல்ல, இது சிங்கள இராணுவத்தின் கிரேனேட் என்று சொன்னான். அது எப்படி நடந்தது என்று நினைக்கிறீர்கள்? இறந்து போன இராணுவ சிப்பாயின் கிரேனேடை இவள் பறித்து கொண்டாளா, அல்லது எதிரிகள் எரிந்த கிரேனேடை அது வெடிக்கும் முன் பிடித்து பின்னை கொழுவி கையிலே ஏந்தி கொண்டாரா? பொற்கொடி அம்மையார் என்னை பார்த்தார். 5 நிமிடத்துக்கு முன்னர் அறிமுகமாகிய என் முகம் எப்படியோ அவருக்கு அந்நியமாகிவிட்டது. என் கேள்விக்கு பதில் கூறவில்லை. தலையை குனிந்தபடி விம்மி விம்மி அழத் தொடங்கினார். அரியமலர், அம்புசம், பூமணி, இன்னும் அங்கே கூடியிருந்த அத்தனை விருந்தினர்களும் எங்கள் பக்கம் திரும்பி பார்ப்பது போல எனக்கு தோன்றியது. நான் மெல்ல அந்த இடத்தை விட்டு அகன்றேன். அந்த யாழ்ப்பாணத்துக்கு அந்த அம்மாவால் திரும்பி போக முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தன்னுடைய மகள் அந்த யாழ்ப்பாண கோட்டையிலே போராடி உயிர் துறந்த ஞாபகங்களோடு அந்த தாய் கனடாவில் மட்டும்தான் வசிக்க முடியும். நாட்டை விட்டு பிரிந்தவர்கள், இனி அந்த நாட்டுக்கு போக முடியாது என்ற நிலைமையிலே வாழ்பவர்கள், அவர்களுக்கு என்ன எஞ்சி இருக்கிறது? ஞாபகங்கள் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது. அந்த ஞாபக நதிகளின் கரைகள் அரித்து விடாமல் அவர்களுடைய மூளை அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுகிற அளவுதான் அந்த நினைவுகள் இருக்க முடியும். மானுட சோகம்னு நிறைய இருக்கு. ஆனால் எந்த சோகத்தையும் விட பெரிய சோகம் நாட்டை விட்டு பிரிந்து அந்த நாட்டுக்கு திரும்பி போக முடியாமல் நினைவுகளோடு மட்டும் வாழ்கிற சோகம். நன்றி, வணக்கம்.